வணக்கம். இப்ப நம்ம கூட சேகுவேரா இருக்கிறாரு. இப்போ கடந்த 2 நாட்களா ஊடகங்கள்ல பெரிதா பேசக்கூடிய செய்தி அப்படிங்கிறது, ஊடகவியலாளர் முக்தார். அவர் வந்து காவல்துறையால இரவு நேரத்தில வந்து அதாவது யூனிஃபார்ம் இல்லாத காவல்துறையாளரா கைது செய்ற மாரி கூட்டு போயிட்டு, அவரிடம் வந்து பல எச்சரிக்கைகள குடுத்து, மிரட்டல் விடுத்து, அவங்க குடும்பத்தையே எச்சரிச்சு அனுப்பியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து ஊடகவியலாளர்கள் மத்தியிலே இன்னைக்கு பரவலா பேசப்பட்டுட்டு இருக்கு. உண்மையில அந்த சம்பவத்தில என்னதான் நடந்தது? அதாவது முந்தா நாள் ராத்திரி எனக்கு ஒரு 10, 11 மணிக்கு முக்தார் அவரு லைனுக்கு வந்தாரு. ம். மாரி வந்துட்டு எனக்கு மாரி நான் அரெஸ்டடு. அ என் ஃபோன் 1 பாயிண்ட் தான் சார்ஜ் இருக்கு. ம். நான் ஒரு முக்கியமான ஒரு ஜேர்னலிஸ்ட் எல்லா டீட்டெயிலும் சொல்லியிருக்கேன். உடனே அவருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. நான் சார்ஜ் போட்டு திரும்ப கூப்பிடுறேன் ம். அப்படின்னு சொல்லிட்டு அவரு கட் பண்ணிட்டாரு. சரி அவரு சொன்ன நபருக்கு நான் நான் போய் கால் அடிச்சு, "என்னாச்சு சார்? என்னண்ணே?" அப்படின்னு விசாரிச்சுட்டு இருக்கோம். அவர் ஃபுல் டீட்டெயிலையும் சொன்னாரு. ம். இருந்தாலும் நமக்கு அவரு முக்தார்ட்ட இருந்து விஷயம் வெளிய சொல்லாம, நாமளா இவர் சொன்னதுலேருந்து பேச முடியாதுன்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எதுவும் பேசல. ம். திரும்ப ஒரு 12:30க்கு முக்தார் அவரே லைனுக்கு வந்தாரு. "என்னண்ணே சொல்லுங்கண்ணே" அப்படின்னும்போது, அதாவது முன்னாடி நாள் நைட் அவர் வந்து நடந்த சம்பவங்கள சொல்றாரு. வேலை ம். முடிச்சுட்டு அவங்க ஃபேமிலி எல்லாரும் திருவண்ணாமலைக்கு போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்காங்க. இரவுல. ம். இரவுல. ம். டைம் ஆயிருச்சு. நம்ம போற வழியில சாப்பிட்டுக்கலாம். ம். நேரம் இல்ல. நம்ம கிளம்பிருவோம். ம். அப்படின்னு ஒரு சொந்த வேலையா திருவண்ணாமலைக்கு 7 சீட்டர் கார்ல தான் போறாங்க போல. ம். அவரு, அவருடைய மகள் 19 வயது மகள், 18 வயது மகன், அப்புறம் 12 வயது மகள், அப்புறம் 7 வயதுல ஒரு சின்ன பொண்ணு, மனைவி, அப்புறம் உறவினர் பெண் ஒருத்தவங்க. இப்படி இவ்வளோ பேரும் போறாங்க. வண்டி ஒரு இருட்டான இடத்துக்கு போகும்போது, ஒரு ஷிஃப்ட் காரும், ஒரு பைக்ல 2, 3 பேர் வந்து வழிமறைக்கிறாங்க. இது எல்லாமே அவரு சொன்ன ஸ்டேட்மெண்ட் தான். அதுக்கப்புறம் இறங்குங்க நாங்க போலீஸ் அப்படின்னு சொன்னோனே அவர் இறங்கி வந்தது வந்துடுறாரு. போலீஸ் ஜீப் கிடையாது. இல்ல ஜீப் கிடையாது. ம். ஆனா வரங்க ஷிஃப்ட் என்னைக்கு போலீஸ் குடுத்துருக்காங்க. வந்துருங்க அப்படின்னு தனியா கூட்டு போயிடுறாங்க. கூட்டு போயிட்டு வாங்க உங்கள விசாரிக்கணும் அப்படின்னோனே அவரு சொல்றாரு, சார் நான் வரேன் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் வண்டி அப்படியே திருவண்ணாமலை போகல. நான் சென்னைக்கே போய் எங்க வீட்ல என் ஃபேமிலிலாம் விட்டுறேன். எந்த ஸ்டேஷன் எங்க வரணும் சொல்லுங்க நான் வரேன். இல்ல நீங்க கூடயே கூட வாங்க. இல்ல நீங்க வண்டியில ஏறுங்க. என்ன வழக்குன்னு ஏதாவது எதுவுமே சொன்னாங்களா? சொல்லல. இவரும் கேட்கிறாரு என்ன சார் வழக்கு? என்ன கம்ப்ளைண்ட்? இல்ல சார் அதெல்லாம் நீங்க அங்க வந்து பேசிக்கோங்க. இல்ல இப்போ ஒரு ஒரு ஒருத்தர வந்து ஒரு விஷயத்துல போலீஸ் ட்ரேஸ் பண்ணணும் அப்டின்னா, குறைந்தபட்சம் அவர் மேல ஏதோ ஒரு வழக்கு வழக்கு இருக்கணும். அந்த இருக்கணும். வழக்கு சம்மந்தமா தான் 2வது அவங்கள ட்ரேஸே பண்ண முடியும். ஆல்ரெடி முக்தாருக்கு வந்து த்ரெட்னிங்ஸ் இருக்கு. ம். அவருடைய வீட்டுக்கும், அலுவலகத்துக்கும் காவல்துறையினர் வந்து டெய்லி போய் ஒரு ரவுண்ட்ஸ் போயிட்டு வந்து அந்த நோட்ல எழுதுவாங்கல்ல. ம். இங்க இந்த மாரி ரவுண்ட்ஸ் வந்திருக்கோம்னு அப்படின்னு வந்துட்டு போயிட்டு இருக்காங்க. அப்ப அங்க வச்சே அவர கைது பண்ணியிருக்கலாம். ம். ஒரு ஃபேமிலியோட த்ரெட்னிங்ஸ்ல வச்சு ஒரு ஒரு எமோஷனல் பிளாக்மெயில் இருக்குல்ல. இல்ல அவரு ஒரு திருவண்ணாமலைக்கு போறாரு, இந்த இடத்துல போயிட்டு இருக்காரு அப்டிங்கிற எல்லாம் விவகாரம் அதெல்லாம் இதெல்லாம் எப்படி ஈஸியா போலீஸ்க்கு தெரியும்? இது ஒரு அதெல்லாம் ஈஸியா இல்லீகல் ட்ரேஸ் மாரி இருக்கு. இல்லீகல் ட்ரேஸ் தான். அவர் வந்து சொல்றாரு, "என் ஃபேமிலிய விட முடியாதுங்க. அவங்க ம். வயசுக்கு வந்த பெண்கள்லாம் இருக்காங்க. எப்படிங்க விட முடியும்?" அப்படின்னு உடனே காவல்துறை சொல்லி அவங்க எங்க வண்டியில ஏத்துங்கன்றாங்க. அது எப்படி நாங்க 7 சீட்டர்ல வந்திருக்கோம். நீங்க 2ஆ பிரிச்சு எப்படி என் ஃபேமிலிய கூட்டு போவீங்க? அப்படின்னு அவரு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஒரு மேல அவரு கெஞ்சுறாரு. இந்த மாரி உங்களுக்கும் ஃபேமிலிலாம் இருக்கு சார். கொஞ்சம் என் நிலையில இருந்து யோசிங்க. என்ன இப்படி பண்ணா என்ன அர்த்தம்? அப்படின்ன உடனே, சரி ஓகேன்னு சொல்லிட்டு, அங்க இருந்த காவலர்கள்ல ஒரு காவலர வந்து டிரைவரா போட்டு அந்த வண்டி அப்படியே சென்னைக்கு கிளம்பியது. முக்தார் மட்டும் அங்கேயே இருக்காரு. ம். கிளம்பிருது. அதுக்கப்புறம் முக்தார் அவர கார்ல ஏத்திக்கிட்டதாவும், அங்கருந்து அந்த கார் வாலஜா பார்த்து போனதாவும் அவருக்கு சொல்றாரு. அங்க கிட்டத்தட்ட ஒரு என்கவுண்டர் சூழல் மாரி தான் இருந்துச்சு. எனக்கு இன்னும் புரியல. என்ன செய்ய இல்ல போறாங்கன்னு எனக்கு தெரியல. என்ன வழக்குன்னு சொல்லல. சொல்லல. போலீஸ் யூனிஃபார்ம்ல வரல. எதுவுமே போலீஸ் இல்ல. வண்டியில வரல. எதுவுமே இல்லாம ஒருத்தர கூட்டு போனா, நம்ம அந்த சிச்சுவேஷன் வந்து கற்பனை பண்ணியே பார்க்க முடியலையே! என்ன ஆ. நடந்துச்சுன்னு அவருக்கு இப்போ வரைக்கும் புரியல. ம். அவங்க ஃபேமிலி எல்லாம் பயங்கர பயம். ம். கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. குழந்தைங்களுக்குலாம் அன்டைம் இருட்டுல வேற இப்போ வரைக்கும் அவங்க அதால மீள முடியல. ம். அப்படியே இருந்துட்டே இருந்திருக்காங்க. அப்ப அவரு வாலாஜா வரைக்கும் போன உடனே, அப்போ உள்ள இருந்த ஒரு அதிகாரிக்கு கால் வந்திருக்கு. வந்த உடனே அந்த கார் வந்து யூ டர்ன் அடிச்சு, "சரி சார் உங்கள வீட்ல விட்டுர்றோம்." அப்படின்னு சிம்பிளா முடிச்சிருக்காங்க. ம். கார்லயே சுத்தி இருந்துட்டு திடீர்னு யூ டர்ன் யூ டர்ன் அடிக்கிறாங்க. அடிச்சுட்டு, "உங்கள ம். வீட்ல விட்டுர்றோம்." "என்னங்க என்ன கம்ப்ளைண்ட் என்ன சார்?" "அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது சார். மேலிட சொன்னாங்க. நான் பண்ணிட்டோம் சார்." அப்படின்னதுக்கு அப்புறமா உள்ள இருந்த ஒரு காவல்துறை சொல்றாரு, "எதுக்கு சார் உங்களுக்கு இதெல்லாம்? உங்களுக்கும் ஃபேமிலி எல்லாமே இருக்கு. எங்களுக்கும் இருக்கு. எதுக்கு சார் நீங்க அரசெல்லாம் எதுக்கு சார் பகைச்சுக்கிட்டு இருக்கீங்க? பேசாம ஒரு சாதகமா பேசிட்டு போங்க சார். இதெல்லாம் அரசுனா தேவையா? புதுசா வந்திருக்கிற அரசு. ஆ ம். இதெல்லாம் எதுக்கு சார்? இதெல்லாம் தேவையா?" அப்படின்னு அவரு ஆரம்பிச்சிருக்காரு. "இல்ல சார் என்னன்னா, ம். ஒரு 2 வீடியோவாவது பாசிட்டிவா போடுங்க சார். இந்த ஆட்சி நல்லா இருக்குன்னு பேசிட்டு போங்க சார். எல்லாமே முடிஞ்சிற போகுது. ஏன் சார் இதெல்லாம் நீங்க ஏன் சார்?" அப்படின்ற மாரி அவங்க ஏதோ பேசியிருக்காரு போல. அப்புறம் அவர் அதுக்கு பிடி குடுக்கல. அப்புறம் அந்த கார் வந்து அவர் வீட்டுக்கே வந்துட்டதாகவும் அவரு சொல்றாரு. வந்துட்டா அவங்க ஃபேமிலி எல்லாம்
காணோம். பார்த்தா அவங்க உறவினர் வீட்டில் இருந்திருக்காங்க. இவர் பயந்துட்டார் கொஞ்ச நேரத்தில். அப்புறம் அவங்க மாமா வீட்டில் இருந்து அவங்க ஃபேமிலிலாம் வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் லோக்கல் இன்ஸ்பெக்டரும் அந்த ஸ்பாட்டுக்கு வந்திருக்காரு. வந்து பார்த்துட்டு போயிருக்காரு. இப்போ நடந்ததெல்லாம் ஒரு ஒரு முக்கியமான ஜேர்னலிஸ்ட் எல்லார்ட்டையும் சொல்கிறாரு. சொல்லிட்டு நக்கீரன்லையும் சொல்லியிருக்காரு. அவர் கோபாலனும் அவர்கிட்ட பேசியிருக்காரு. நீ வெளியே சொல்லி தான் ஆகணும். உனக்கு நடந்தது எங்களுக்கு நடக்காது. நீ எவ்வளோ நேரம் ஆக போகுது அப்படின்னு அவர் எல்லார்ட்டையும் சொல்லியிருக்காரு. அப்போ அவர் அதுக்கப்புறம் தான் அவர் எல்லார்ட்டையும் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. அப்போது மறுநாள் நக்கீரன் ரிப்போர்ட்ரு அந்த லோக்கல் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி சம்பவம் நடந்துச்சானா, அப்படி ஒரு சம்பவமே நடக்கலைன்ட்டார் அவர். அப்படி ஒரு சம்பவமே நடக்கலைன்ட்டார். இது என்ன இது தமிழ்நாடா இல்ல உத்தரப்பிரதேசமா இல்ல வேற ஏதாவது ஆப்பிரிக்கால இருக்க நமக்கு ஒரு ஒரு சாதாரண நபருக்கு இது நடந்தாலே அது மோசமான விஷயம். ஆமா, ஒரு தமிழ்நாடே முக்தார்னா தமிழ்நாடு முழுக்க ஃபேமஸ், நல்ல தெரிஞ்ச நபர். அவருக்கு இந்த அளவுக்கு நீங்க ஒரு கடத்தல் மாதிரி நடந்திருக்கு. ஆமா, அப்ப வேற யாரோ அவங்களுடைய டாஸ்க் முடிஞ்சிருச்சு விட்டுருங்கன்னு சொல்லி விட்டுருக்காங்க. அந்த மாதிரி நடந்திருக்கு. அப்படிதான் நடந்திருக்கு. இதுல யார் யார் சம்பந்தப்பட்டிருக்காங்க, இதுல அமைச்சர்கள் யாராவது சம்பந்தப்பட்டிருக்காங்களா, இல்ல முதலமைச்சருக்கே தெரியுமா, இல்ல இப்ப பொறுப்பேற்றிருக்க அதிகாரிகள் யாருக்காவது சொல்லி தூண்டுதல் பேர்ல நடந்துச்சா, எதுவுமே தெரியல. அவருக்குமே தெரியல. என்ன கம்ப்ளைண்ட் எதுவும் தெரியல. அப்போ அதுக்கு அடுத்த நாள் அவர் மூவ் பண்ணி திருமாவளவன் அவர்களை சந்திக்கிறாரு. சந்திச்சு விஷயத்தெல்லாம் சொல்லிடுறாரு. இப்போ நம்ம பேசுவோம் பார்த்துக்கலான்னு அவரும் ஒரு தைரியம் கொடுக்குறாரு. அப்புறம் மறுபடியும் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் போய் நேரில் சந்திச்சு இந்த மாதிரி நடந்திருக்குன்றத அவர் அங்கேயும் போய் பதிவு பண்ணிடுறாரு. இப்போ இவ்வளவும் நடந்திருக்கு. இதெல்லாம் நம்ம எங்க கனெக்ட் பண்ணுவோம்னா சித்திக் காப்பானோட கனெக்ட் பண்ணணும். சித்திக் காப்பான் சிறையில் இருப்பார். அப்புறமா அந்த ஊப்பா சட்டத்தை போராடி எப்படியோ வெளியில வந்துடுறாரு. ஆனா அதுக்கப்புறமா அந்த காவல்துறை அவருக்கு நடந்த அந்த கொடூரம் இருக்குல்ல, சாயங்காலம் 4 மணிக்கு போவாங்க. நீங்க சித்திக் காப்பானா, நீங்க தான் உங்களை உறுதிப்படுத்த முடியல எங்களால, அதனால நீங்க எங்கேயும் வெளியே போகக்கூடாது, இருங்க நாங்க திரும்ப எங்க அதிகாரிகள் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. திரும்ப நைட்டு 1 மணிக்கு கதவு தட்டி, நீங்க சித்திக் காப்பான் தானே, உறுதி செஞ்சுக்கிறோம். எதுக்குன்னா நீ அரசாங்கத்தை எதிர்த்து செயல்படக்கூடாது. செயல்பட்டா உன்னோட நார்மல் லைஃபை நாங்க டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்போம், உன்னோட ஃபேமிலியை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்போம், மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆமா, நீ உன்னுடைய ஃபேமிலி வழக்கு கோர்ட்டுன்னு இதுலயே நீ அலையணுமே தவிர நீ அரசாங்கத்தை எதிர்த்து விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு தளத்தை உனக்குன்னு ஏற்படுத்தியே தரமாட்டோம். நீ கடைசி வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷன் வழக்கு ஃபேமிலி இப்படியே ஓடக்கூடிய ஒரு வேலை சுச்சுவேஷனை உருவாக்கி தருவோம் அப்படின்ற அதே மெத்தட் தான் இங்க வருது. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க வேண்டியது முக்தார் மேல உங்களுக்கு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அப்படின்னா நேரடியா அவர் மேல ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியும். அது அவரு லீகலா அவர் எதிர்கொள்வார். இல்ல அவர் விஜய்க்கு எதிராக அவதூறா பேசுறாரு அப்படின்னா அவர் மேல அவதூறு வழக்கு நீங்க டிவிகே கட்சி சார்பில் போட முடியும். அதையும் சட்டப்பூர்வமா எதிர்கொள்வதற்கான வழக்கெல்லாம் இருக்குது. ஆனா இங்க எதுவுமே சட்டப்பூர்வமா நடக்கல அப்படிங்கிறது தான் நமக்கு உண்மையிலே ஷாக்கிங்கா இருக்கு. போலீஸ் யார் வந்தாங்கன்னு தெரியல, போலீஸ் தானா அப்படிங்கிறது தெரியலங்கிறத போலீஸ் இப்போ மறுக்கிறாங்க. இதெல்லாம் இந்த ஆட்சியில என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம உண்மையிலேயே ஊடகவியலாளர்களுக்கு இனிமே என்ன பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிற கேள்வியை இந்த முக்தாருக்கு நடந்த சம்பவம் எழுப்பி இருக்கு. இப்போ எல்லாம் உண்மையான ஊடகவியலாளராக சவுக்கு சங்கரை போர்ட்ரேட் பண்ணுவாங்க. கரெக்டாக அவரும் வெளியில் வராரு. இந்த பக்கம் அவரை எதிர்த்து பேசக்கூடிய நபர்கள் எல்லாரும் வரிசையாக குறிவைக்கக்கூடிய வேலைகள் தொடர்ந்து நடக்க ஆரம்பிக்குது. அங்கங்கிருந்து தகவல் வந்துக்கிட்டே இருக்கு. உங்கள் லிஸ்ட்டும் பேர்லேயும் உங்கள் லிஸ்ட்டும் இருக்குது, ஜாக்கிரதையாக இருங்க, உங்கள் லிஸ்ட்டும் பேரில் இருக்குது, ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்னு அங்கங்கிருந்து, நான் பேர் சொல்ல விரும்பல, ஒரு சில காவல்துறை அதிகாரிகள் இது நடக்கிறத பார்த்தாக்கா நாளைக்கு நைட்டு உங்களுக்கு நடக்காதுன்னு எந்த கேரண்டியுமே இல்லை. ஆமா, இன்னைக்கு நைட்டே கூட உங்களை யாராவது ஒருத்தவங்களை தூக்கிட்டு போயிட்டு வேலூர் வரைக்கும் கூட்டு போயிட்டு திருப்பி கொண்டு வரலாம், அல்லது திருப்பி கொண்டு வராமலே கூட போகலாம். ஆமா, வரலாம். இப்போ முக்தார் மீது நான் அசஸ் பண்ணதில் முக்தார் மீது கைது பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னா, ஒரு வீடியோவில் அவர் பார்த்தேன், அவர் தம்புலேயே அந்த கெஸ்ட்டு தேன் ஏதோ திட்டியிருக்காரு. அப்போ அதையும் தம்புலேயே வச்சுருந்தாரு. மேபி அதுக்கு அவதூறு போடலாமா? சில வீடியோக்களில் ஒருமையில் பேசக்கூடிய வீடியோக்களை பார்த்தேன். ஆனாலும் அதுக்குமே லீகல் ஆக்ஷன் ஒன்று இருக்குது, ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குது. இல்லை அவர் என்ன தப்பு ஒன்றா பண்ணட்டும், இல்லை அவர் உங்களுக்கு எதிராக செயல்படட்டும், அவர் மேலே எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குல்ல, அது சுத்தமாகவே இங்கே இல்லையே அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. இதில் ஆட்சிக்கு எதிராக வீடியோ போடாதீங்க, இன்னும் 2 வீடியோ பாசிட்டிவாக போடுங்கன்னு சொல்றதெல்லாம் எங்கே வருதுன்னே தெரியலையே. அவருக்கு அந்த அதிகாரமும் இல்லையே அந்த காவல்துறை. அவர் ஒரு அக்கறையில் சொல்கிற மாதிரியே அது தெரியல. இப்பயுமே என்னென்னா, நமக்கு இப்போ ஒரு சில காவல்துறையிலேருந்து பேசுகிறவங்களாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க அப்படின்னு சொல்கிறது ஒரு அக்கறையில் இருந்திருக்கும். ஆனால் இன்னும் சில பேர்லாம் பார்த்துக்கோ, உன் பேர்லாம் வர மாதிரி இருக்குது, ஜாக்கிரதையாக இருந்துக்கோ, தொடர் மிரட்டல் விடப்படுது, அப்படி இப்படி வர ஆரம்பிக்குது.
முதலமைச்சரா பதவி ஏற்றுன உடனே ஒரு 21 ஐடிக்கள் லிஸ்ட் போட்டு இந்த ஐடிக்கள்லாம் தூக்கணும். அதுல மாரிதாஸ், சாட்டை, அரவிந்த், இன்னும் நிறைய ஐடிக்கள் அதுல இருக்கு. இந்த ஐடி எல்லாமே தூக்கணும் அப்படின்னு ஒரு 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 21 ஐடிகள் வந்து உள்ள லிஸ்ட் போடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அதை பேக் அடிக்கிறாங்க. ஆக்சுவலா நம்ம எந்த பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி ஆட்சிக்கு வந்தோமோ அந்த பிளாட்ஃபார்ம்ல நம்மள தவிர வேற யாரும் யாரும் இருக்கக்கூடாது. இருக்கக்கூடாது, எதிர்ப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு அவங்க வந்து அதை பிளான் பண்ணி அதை எடுக்கிறாங்க. திரும்ப மறுபடியும் அரசுக்கு தொல்லை கொடுப்பவர்கள்னு ஒரு பட்டியல் ரெடி பண்றாங்க. அதுதான் இப்ப இவங்க எல்லாரையும் அடிக்கிறது. இப்ப நமக்கு 2 வகையான தாக்குதல் நடக்குது. ம். ஒண்ணு வந்து காவல்துறை, சட்டம், இப்படி கைது, எஃப்ஐஆர், இப்படி ஒரு தாக்குதல்கள்லாம் ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் இணைய வழி தாக்குதல் நடக்குது. ம். இந்த இதை நம்மளால சமாளிக்க முடியும். இப்ப 2 நாள் முன்னாடி கூட இல்ல அதுவுமே நேர்மையாக வழக்கு போட்டு நேர்மையான ப்ரொசீஜர் படி பண்ணா சமாளிக்க நம்மளால முடியும். சமாளிக்க இல்ல முடியும். இலங்கையில வர வெள்ளை வேன் கடத்தல் மாதிரி பண்ணாங்கன்னா பேரழிவை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஆமா. ம். அப்ப இப்படி போகும்போது நம்மளால ஈஸியா ஃபைட் பண்ண முடியும். எல்லாமே நம்மளால லீகலா கொண்டு போக முடியும். இந்த இணைய வழி தாக்குதல் இருக்குல்ல, இது ரொம்ப மிக கொடூரமா இருக்கு. இந்த மெட்டா மாதிரியான ஒரு அரகண்டான ஒரு அமைப்பு இருக்கு. ம். ஒரு 100 பேர் என்னோட ஐடிக்கு ரிப்போர்ட் அடிக்கிறாங்கன்னா, என்கிட்ட விளக்கமே கேட்காம, நான் போட்டது சரியா இல்லையான்னு ஒரு சுய பரிசோதனை கூட செய்யாம, யுவர் அக்கவுண்ட் ஹஸ் பீன் சஸ்பெண்டட். அவ்வளவுதான். நீங்க அப்பீல் பண்ண முடியாது, ரெக்கவர் பண்ண முடியாது. அவனா என்ன மனசு வச்சாதான் உண்டு. இது வந்து ஒரு ஒரு மாஸ் ரிப்போர்ட்டிங் அப்படிங்கறத ஒரு வேலை திட்டமா பல பண்றாங்க. வழிகள் இருக்கு. இப்ப ஒண்ணும் இல்லை. இப்ப என்னோட மெயில் ஐடி சும்மா வந்து உதாரணத்துக்கு என் சேனல் changetalks@gmail.comனு வச்சுக்கோங்களேன். ம். அந்த சேனல்ல மெயில் ஐடியை போட்டு கீழே இஷ்டத்துக்கு ஒரு பாஸ்வேர்டு கொடுக்குறது. ம். ஃபார் ராங் பாஸ்வேர்டுன்னு வரும். மறுபடியும் கொடுக்குற ராங் பாஸ்வேர்டு, மறுபடியும் கொடுக்குற ராங் பாஸ்வேர்டு, ட்ரை அனதர் வே அப்படின்னோடனே அதில் இருக்க எல்லா ஆப்ஷனும் கொடுத்து மறுபடியும் கொடுத்துக்கிட்டே இருந்தா அது என்ன ஆகும்னா சஸ்பெக்டட் மல்டிபிள் அட்டெம்ப்ட் நடக்குது. மல்டிபிள் அப்படின்னு அட்டெம்ப்ட் சஸ்பெக்டட். அவ்வளவுதான். இது ஒரு வகையான ஹேக்கு, இது ஒரு வகையான மிரட்டல். அடுத்து கண்டினியூஸ் ரிப்போர்ட். இது வந்து மாஸ் புல்லிங் பண்றது. நம்ம அக்கௌண்ட் நம்ம வந்து இவங்க வந்து மிஸ்பிஹேவ் பண்றாங்க, ஃபேக் நரேட்டிவ் ஸ்பெண்ட் பண்றாங்கன்னு சொல்லி அப்படி ஒரு ரிப்போர்ட் அடிக்கும்போது நம்மகிட்ட விளக்கமே கேட்காம திரும்ப அப்படியே அக்கௌண்ட்டை தூக்குறது. இதனால எத்தனை பேர் ஐடி போட்டிருக்குன்னா, அன்பானந்தம்னு ஒரு திமுக ஆளு கார்லேயே உட்காந்து பேசுவார் அவரு, லவுட் ஸ்பீக்கர்னு ஸ்ரீநிதினு ஒருத்தவங்க, ஹேம்நாத்னு ஒரு சின்ன பையன், இப்படி இந்த இந்த வட்டத்தில் நம்ம புஷ்பராஜ் நடுவரல் சங்கி என்னோட ஐடி தொடர்ந்து லாகின் பண்ண ட்ரை பண்ணி லிங்க் எல்லாம் அனுப்பி அதை தொட்டா போகிறது, கூட ஒர்க் பண்ணுற பாரதி அவருடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை லாகின் பண்ணுறதுக்கு எங்கேயோ இருந்து முயற்சிகள், கண்டினியூஸாக பாஸ்வேர்டு கேட்டுக்கிட்டே யாரெல்லாம் தாவேக்காவை விமர்சிக்கிறாங்களோ நீங்க அவங்களுடைய இது வந்து ஒரு ஐடிகள் எல்லாம். ரேண்டமா ஒரு ஸ்கேம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு காலகட்டத்தில் இந்த அன்கிதா ராய், அனிதா சோப்ரா, குப்தா அப்படின்னு ஒரு ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபேக் ஐடியில இருந்து நமக்கு ஒரு ரெக்வஸ்ட் வரும். ம். அது வந்து எல்லாருக்குமே போகும். ஆமா. தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்கும் போகும். பர்டிகுலரா யாரையும் டார்கெட் பண்ணியிருக்காது அது. ஆமா. ம். ஆனா இது பர்டிகுலரா ஒரு ஐடியாலஜி பேசக்கூடிய ஒரு நபர்கிட்ட இருந்து மட்டுமே வருது. ஒரு இதுல இருந்து வருது. இதை நம்ம போய் கிராஸ் செக் பண்ணி பார்த்தா, ஆஸ்திரேலியாவில் இருக்க தாவேகா வாட்ஸ்அப் குரூப்ல தான் இதுக்கான டிஸ்கஷன் நடக்குதுன்னு நமக்கு தெரியுது. அந்த வாட்ஸ்அப் குரூப்போட ஸ்கிரீன்ஷாட்டை கூட நான் ரிவீல் பண்ணியிருக்கேன். இங்க இருந்து அடிக்கிறாங்க அப்படின்னு. ஆஸ்திரேலியால இருந்து ஆமா, report. அதை அவனே ஓப்பனா வீடியோல சொல்றான். ஜேடின்னு ஒருத்தன், ம். அவன் பேரு ஜேடியோ ஏதோ ஒரு பேர். அவன் ஜேடி ட்ரால்ஸ்னு ஒரு ஃபேமஸான ஃபேக் நியூஸ் ஆமா, அவன் தான் நினைக்கிறேன். அவன் என்ன பண்றான்னா, உங்களை நான் சும்மா விட மாட்டேன்டா, உன் ஐடி போச்சா, அடுத்து இவன் ஐடி தான், மக்களே ரிப்போர்ட் அடிங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க, அவன் ஒரு இலங்கைக்காரன் ஆஸ்திரேலியாவில் செட்டில்டு, அடிங்க விடாதீங்க அடிங்க அப்படின்னு அங்கேருந்து சொல்கிறான். உடனே அந்த குரூப் ஆக்டிவேட் ஆகுது. ஆக்டிவேட் ஆகி ரிப்போர்ட் அடிக்கிறது. இது எதுக்குன்னா, நம்மளை கருத்தியில் எதிர்கொள்ள தெரியாத திராணியற்ற ஒரு கூட்டம் இப்படி தான் பண்ணும். திரும்ப நாமளும் என்ன பண்ணுவோம்னா, சரி இதுதான் உனக்கு தாக்குதல்லாம், நாங்களும் அதையே கொடுக்குறோம்டா, நாமளும் திருப்பி அதே ரிப்போர்ட் அடிக்க ஆரம்பித்தோடனே அவன் ஐடி இந்தியாவிலே இப்போ காட்டாது, தூக்கி விட்டாச்சு. அப்போ இந்த இணையவழி தாக்குதலை நம்ம போய் சட்ட ரீதியாக கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன செய்வாங்கன்னா, சார் இதெல்லாம் வரதான் சார் செய்யும், இதுக்கெல்லாம் நாங்கள் என்ன சார் ஆக்ஷன் எடுக்க முடியும், நாங்கள் என்ன சார், நம்மளையே சலிப்பாக்கக்கூடிய பதில் தான் அங்கே சைபர் கிரைம்லேருந்து வரும். ஐயோ சார் போச்சு, இதுக்கு இவங்களே எப்படின்னா நம்மளாம் ஒன்றும் பண்ண முடியாது, சரி அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் அப்படின்னு நம்ம மனசை ஒரு சைடு கொண்டு வர வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் இவங்க பண்ணுவாங்க. அப்போ இந்த பக்கம் போகிறதுக்கு நம்மளும் அதே ரிப்போர்ட் அடிக்க வேண்டியதான்னு சொல்லி இந்த பக்கம் இருக்க எல்லா ரிப்போர்ட் அடித்தா அந்த ஐடியும் போகும். அப்போ இப்படி தான் நம்ம சமாளிக்க வேண்டியதாக இருக்குது. இதான் நம்ம வேலை. மாற்றி ரிப்போர்ட் அடித்து விளையாடுறதா நம்ம வேலை. நமக்கு என்ன வேலை இருக்குன்னு இங்கே இருக்குல்ல, அந்த இதுக்குள்ளே நம்மளை தள்ள பார்க்குறாங்க. இது கரெக்ட். இப்போ வந்து இந்த கருத்து சுதந்திரத்தை அதை எதிர்த்தா நாங்கள் விடமாட்டோம், சும்மா இருக்க மாட்டோம், ஊடகவியலாளரை தாக்குனா சும்மா இருக்க மாட்டோம், உங்கள் ஆட்சியை தூக்கி எறிவாங்க அப்படின்லாம் பேசி தான் விஜய் வந்து ஆட்சிக்கு வந்தார். ஸ்ரீரங்கத்தில் ஒரு ரிப்போர்ட்டர் தாக்கப்பட்டப்ப கடுமையாக கொந்தளித்து அறிக்கையெல்லாம் விட்டுருந்தார்.
ஆனால் இன்னைக்கு அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு ஊடகவியலாளர்களுக்கு இந்த மாதிரியான இல்லீகல் அச்சுறுத்தல் அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. குறிப்பாக நம்ம தமிழ் குரலில் மெட்ராஸ் ரிவ்யூ சத்யராஜ் அவருக்குமே இந்த மாதிரியான ஒரு அச்சுறுத்தல்லாம் நடந்தது. அவர் வீட்டுக்கு போயிட்டு கியூ பிரான்ச்சு போலீஸார் வந்து பார்த்தோம்னா அவர் வீட்டை போயிட்டு ஃபோட்டோ எடுக்கிறது, அவங்க வீட்டில் இருக்கவங்கள திருப்பி திருப்பி போயிட்டு இவர் யார், என்ன வேலை பார்க்குறாரு, எத்தனை பேர் இருக்காங்க, என்ன ஜாதி, உங்கள் குலதெய்வம் என்ன அப்படின்னு எல்லாத்தையும் கேட்குறது. இந்த மாதிரியான அச்சுறுத்தல் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இவருக்கும் வந்திருக்கு. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து ஒரு மாதிரி புல்லிங்கில் ஆரம்பிச்சது. அவங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது புல்லிங் பண்ணுறதுங்கிறத பண்ணிட்டு இருந்தாங்க, ட்ரால் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ ஆளுங்கட்சியாக வந்த பிறகு அது நேரடி அச்சுறுத்தலாக மாறி ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது இந்த விஷயத்தில். ஆமாம், அப்போ இந்த போக்கு அவர் வந்து நிறுத்தி ஆகணும் முதலமைச்சர். அநாகரிகமாக பேசுகிறாங்க, சட்டவிரோதமாக செயல்படுறாங்க, இல்லை இன மோதல்கள், மத மோதல்கள், இப்படி ஏதோ ஒரு வகையில் பத்திரிகையாளர்கள் செயல்படுறாங்கன்னா நீங்கள் சட்ட ரீதியாக நான் தாராளமாக நடவடிக்கை எடுக்கலாம். நாங்கள் அதுக்கு துணை நிற்க மாட்டோம். அரசு எதிர்த்து பேசினாலே நாங்கள் கை வைப்போம், குரல் வலையை நசுக்குவோம்னா இது ஒரு மன்னராட்சி தானே. ஆமாம், அப்போ எதிர்ப்பே எனக்கு இருக்கக்கூடாது, மன்னராட்சி ஒழிப்போம்னு சொல்லிட்டு மன்னராட்சி தான் நடக்குது. அதே மன்னராட்சி தான் நடக்குது. நீங்க என்னை எதிர்த்து பேசக்கூடாது, என்னை எதிர்த்து பேசக்கூடாது, போராட்டம் நடத்தக்கூடாது. அந்த வகையில தான் இன்னைக்கு பத்திரிகையாளர்களுடைய நிலை ஒரு தர்ம சங்கடமான நிலையா இருக்கு. போய் பேச்சுவார்த்தை நடத்துறது கூட நம்மளால முடியுமா அப்படின்னு கூட ஒரு அச்சுறுத்தலோட ஒரு சூழல் தான் இன்னைக்கு உருவாயிருக்கு. குறிப்பாக டிஜிட்டல் ஊடகங்களில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸ் அல்லது பத்திரிகையாளர்களுக்கு வந்து இன்னும் அச்சுறுத்தல் அதிகமானதாகவே இருக்குது. ஆமாம், நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்களுக்காவது நிறுவன பாதுகாப்பு அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆமாம், இப்போ டிஜிட்டல் ஊடகங்களில் வேலைக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு வந்து எந்த விதமான பாதுகாப்பு அல்லது பேக்கப்புமே இல்லாததுனால ஆமாம், அவங்கள ஈஸியாக டார்கெட் பண்ணிடலாங்கிற அப்ரோச் கூட இதில் பார்க்க முடியுது. ஆமாம். இப்போ இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்துச்சுன்னா, அப்போ அவங்க சோசியல் மீடியாவில் என்ன ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா, இப்போ அவங்க தமிழ்நாட்டு அரசியலுக்குள்ளே பெருசாக இல்லை. இப்போ அவங்க வந்து மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களை வச்சுக்கிட்டு தனக்கு சாதகமான செய்திகளை போட வச்சுக்கிறாங்க. மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் வந்து அவங்களுக்கு டிஐபிஆர் ஆடு வேணும், அதனால அவங்க போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. விஜய் அவரோட டிஃபன் பாக்ஸ்லேயே சாப்பிட்டாரு, நேற்று வெள்ளை கோட்டு, இன்னைக்கு கருப்பு கோட்டு, கோட்டை கழட்டிட்டாரு, பின்னாடி துண்டை எடுத்துட்டாரு, செருப்பு அவரே போட்டாரு. இந்த லட்சணத்துல மெயின் ஸ்ட்ரீம் எல்லாருமே இயங்க ஆரம்பிச்சுட்டாங்க. அதே மாதிரி நம்மளும் இயங்கணும்னு எதிர்பார்க்கறது எப்படி தெரியல. இன்னொரு பக்கம் இன்ஸ்டாகிராம்ல ஆர்எஸ்எஸ் பக்கங்கள் எல்லாமே விஜய்க்கு ஆதரவா போகுதுன்னு நான் ஒரு வீடியோ போடுறேன். ஆர்எஸ்எஸ்ஸா இயங்கிக்கிட்டு இருந்த அத்தனை இன்ஸ்டா பக்கங்களும் வட இந்திய பக்கங்கள் அப்படியே கொஞ்ச நாள்ல அப்படியே அது ஒரு நேஷனல் மீடியாவா மாறுது. நேஷனல் செய்திகளை முக்கியமா மோடிக்கு ஆதரவான ஆர்எஸ்எஸோட தலைவர் இருக்காரு மோகன் பகவத்தோட ஆதரவு பக்கங்களா அது அப்படியே மாறுது. ராமர் படம் வருது, ஆஞ்சநேயர் படம் வருது, அப்படியே வருது. அப்படியே திடீர்னு விஜய்க்கு பாசிட்டிவ் ஆகுது. விஜய் இஸ் யங்கஸ்ட் அண்ட் ஸ்மார்ட் கியூட் சிஎம் இன் தமிழ்நாடு, முதல் பெண் அமைச்சர் மாதிரி, யங்கஸ்ட் வெரி கியூட் பியூட்டிஃபுல் அப்படி இப்படின்னு பேசுறானுங்க. ஒன்லி ஒன் சிஎம் அப்ப வந்து 2 லட்சம் ஆம குஞ்சுகளை கடல்ல விட்டாருன்றான். இந்த செய்தி நீங்க கேள்விப்பட்டீங்களா? 2-3 பார்த்தேன். இந்த விவசாய கடனுக்கு கர்நாடகா டைம்ஸ்ல போட்டுக்கிட்டு இருக்காங்க, எல்லா விவசாயிகளுடைய முழு கடனையும் வந்து ரத்து பண்ணிட்டாருன்னு. அதுல என்னென்ன உருட்டு இருக்குதுன்னு நமக்கு தான் தெரியும். அவன் நம்பிடுவாங்க. அதே மாதிரி இந்தியில ஒரு போஸ்டர் பார்த்தேன். அதுல என்னன்னா, அம்பேத்கரை மட்டும் யாராவது இன்சல்ட் பண்ணாக்கா அவங்களுக்கு இனிமே கவர்மெண்ட் ஜாபுக்கும் அவங்க போக முடியாது, எந்த கவர்மெண்ட் ஸ்கீமுமே அவங்களுக்கு கிடையாதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து உத்தரவு போட்டாரு அப்படின்னு ஒண்ணு. அப்படி நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே கவர்மெண்ட் வந்து ஃப்ரீ கோச்சிங்ஸ் கொடுக்குது அப்படின்னு ஒரு செய்தி. ஆமா, அது ஏற்கனவே கொடுத்துட்டு இருக்கிறது தான். இவர்தான் வந்து அறிவிச்சாரு அப்படின்னு இவங்க கிளப்பி விட்டாங்க. நானும் தேடி தேடி பாக்குறேன் என்னடா அது. அப்புறமா திஸ் இஸ் அ ஃபர்ஸ்ட் டைம் எஜுகேட்டட் எம்எல்ஏஸ் என்டர் இன்டு தமிழ்நாடு ஸ்டேட் அசம்பிளின்னு போடுறான். 5 ஐஐடி. எனக்கு ஒரு பிஹெச்டிங்கிறான், ஒரு 12 டாக்டர் 19 டாக்டருங்கிறான். எனக்கு ஒண்ணுமே புரியல. சரிடா, முதலமைச்சரே டிகிரி முடிக்கல. அதான் சொல்ல வந்தேன். முதலமைச்சரே டிகிரி முடிக்கல, பொதுச் செயலாளர் 8வது தான் படிச்சிருக்காரு. அப்ப அதெல்லாம் போட மாட்டீங்களா? இல்ல, படிக்காதவங்க அரசியலுக்கு வர்றதுங்கிறது ஒரு பிரச்சனை கிடையாது. அரசியலுக்கு படிப்பு எல்லாம் தேவையே கிடையாது. ஆனா அதுக்கான சிந்தனை, அதுக்கான அறிவு நமக்கு வேணும். நம்ம அதை பயின்றோமா அப்படின்னு வேணும்ல. அது இங்க இல்லங்கிறதான் பிரச்சனை. எதை வச்சு இல்லைன்றோம்னா, இன்னைக்கு நவல்பட்டு ஒரு விஜய்னு ஒரு எம்எல்ஏ நவல்பட்டு, அதாவது அவரு திருவெரும்பூர் தொகுதியில இன்னைக்கு போறாரு. குப்பை கடங்க அப்படியே பெருசா இருக்குது அவரோட தொகுதியில. இதை மட்டப்படுத்தணும்னு அந்த தொகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை. இதுக்கு முன்னாடி இருந்த அமைச்சர் அன்பில் மகேஷ் வந்து என்ன செய்யறாருன்னா,
முடிந்த அளவு அதை வந்து ப்ராசஸ் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்காரு, ரீசுழற்சி பண்றாரு, எடுத்துட்டு போறது எல்லா மேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இவர் வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாப்ல. செல்லூர் ராஜை இப்பதான் தமிழ்நாடு மக்கள் மிஸ் பண்றாங்க. ஐயா செல்லூர் ராஜ் ஐயா மலை மாதிரி இருக்குங்க. இதை என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு கல்குவாரியில ஒரு 1000 அடி பள்ளம் தோண்டுனா ஃபுல்லா பாறை தான், மண் எதுவுமே வராது. அதனால அந்த பாறையெல்லாம் ஒரு 1000 அடி தோண்டிட்டு இது எல்லாத்தையும் அங்க போய் கொட்டிட்டு கொஞ்சோண்டு நல்ல மண் எடுத்து பூசி வச்சுக்கிட்டோம்னா யாரு கண்ணுக்கும் தெரியாது. இந்த பலாப்பழத்தை ஒரு படத்துல திருடிட்டு வந்து ஒழிச்சு வச்சிருவாங்க, நிக்கும் பாருங்க, மறைச்சு வச்சுட்டா போதும். அதாவது அவர் அப்படி பாறை சேர்ந்துருச்சுன்னா அங்க மண் இருக்காது, அப்ப செடி எதுவும் முளைக்காது, பாறையில முளைக்காது. அதனால நம்ம வந்து சேஃப் தான், பூமிக்கு சேஃப் தான். இப்படி ஒரு அறிவாளியான ஒரு எம்எல்ஏவா அங்க நிறுத்திருக்காங்க. இதுல கொடுமை என்னன்னா, அந்த எம்எல்ஏ பேசும்போது பக்கத்துல அவர் எதுவும் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர்லாம் இல்ல, அவருக்கே டவுட், சுற்றுச்சூழலுக்கே சுற்றுலாவா சுற்றுச்சூழலான்னு தெரியல. அவரு வந்து நின்றுட்டு பின்னாடி இருக்க அதிகாரிக்கலாம் ஓகே எஸ் எஸ் ஓகே ஓகே எஸ் எஸ் அவங்க ஆமாஞ்சாமி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால எவ்வளவு மாசு கட்டுப்பாடு வரும், நோய் வரும், நீர் பிரச்சனைகள் வரும். என்ன இவங்க கான்செப்ட்ல இந்த வீட்டுக்குள்ள குப்பையை ஒரு நாள் குப்பை வரும், வண்டி அடிக்கடி வராது. அப்போ அதனால என்ன பண்ணுவோம்னா ஒரு குழியை நோண்டி விட்டுருவோம். நோண்டி விட்டு அந்த குழியில குப்பையை போட்டுக்கிட்டே இருப்போம். மக்கும் குப்பை மக்காத குப்பைன்னு போட்டுட்டே இருப்போம். இந்த மக்கும் குப்பையெல்லாம் என்ன பண்ணுவோம்னா டக்குன்னு மூடிடுவோம், இன்னொரு குழியை நோண்டிக்குவோம். இவர் அந்த கான்செப்ட்ல நினைச்சிட்டு வெளியில வந்து பண்ணிட்டாரு போல. இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப இதெல்லாம் ஒரு சைடு இருந்துட்டு போட்டோம். முந்தா நேத்து ஒரு நபர் ஆன்லைன்ல விஜய்க்கு அவதூறா பேசி ஒரு நபர் கைது. ஜேம்ஸ் ஏவா என்னமோ ஒரு பேர், அவரு கைது. நானுமே போட்டேன், அவர் கைது செய்யப்பட வேண்டிய நபர் தான். ஏன்னா ஒரு முதலமைச்சரை பேச வேண்டிய தகாத மொழிகள்ல பேசியிருந்தது. ஆமா, அது தப்பு, நம்ம அதை ஏத்துக்கவே மாட்டோம், தப்பு தான், நீங்க கைது பண்ணப்பட வேண்டிய நபர் தான் அப்படின்னு சொல்லிட்டோம். காவல்துறை மிகச்சிறப்பாக கைது செய்து உடனடியாக அவர் தேடி கண்டுபிடிச்சி ஐடி ட்ராக் பண்ணது, எங்க இருக்காருன்னு கண்டுபிடிச்சி தூக்கிடுச்சு. இப்போ இந்த குட்டி மிக்கியாவா ஏதோ ஒரு ஐடி, ஒரு பொண்ணு. ஆமா ஆமா, அந்த பொண்ணு வந்து ஒரு இணையத பொறுக்கி. நீங்க அதுக்கு நல்ல சர்டிஃபிகேட்டே கொடுக்க முடியாது. நீ அந்த பொண்ணு அரகுர போட்டு ஆடுதே அந்த வீடியோ சொல்றீ, அப்படிலாம் சொல்ல, அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம், அது வேற. நான் சொல்றது அந்த பொண்ணு எங்க சொல்றேன்னா, உடல் உறவுங்கிறது ஒரு இயற்கை, அது எல்லா உயிரினமும் செய்யக்கூடிய ஒரு இயற்கை. அதை மனுஷ பையன் மட்டும்தான் அதில் கவிதை கட்டுரை எல்லாத்தையும் எழுதி வைப்பான், அதை வர்ணிச்சு எல்லாம் எழுதுவான். இவங்க அதில் டபுள் மீனிங் எல்லாம் வச்சு பேசி அதை பப்ளிக் பைட்டில் போயிட்டு நீங்கள் அதெல்லாம் செஞ்சுருக்கீங்களா, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, என்ன பண்ணியிருக்கீங்க, இப்படி எல்லாம் கேட்குறது. உனக்கு சரக்கடிக்கிறதுல ஆசை இருக்கா, சரக்கடிக்கிறதா இல்லை இதுவா, இப்படி எல்லாம் கேட்டு இந்த சமூகத்தை சீரழிச்ச பெரும்பங்கு அந்த பொண்ணுக்கு இருக்கு. அப்ப இதை பொறுக்கின்னு சொல்ல, இணையதள பொறுக்கின்னு இல்லாம இல்ல வேற என்னன்னு சொல்ல முடியும். இப்ப கோயம்புத்தூர் இஷ்யூல வந்து இவங்க வந்து உதயநிதி ஸ்டாலின் கூட இருந்த ஒருத்தன் தான் இந்த பாலியல் குற்றவாளியும் ஒரு ஃபேக் நியூஸை பரப்புதுல. அப்ப இந்த பொண்ணு மீது இப்போ வரைக்கும் கைது பண்ணல. எவ்வளவு பெரிய இம்பாக்ட் சமூகத்துல கிரியேட், பெரிய கோபத்தை தமிழ்நாடு முழுக்க உருவாக்குன இன்சிடென்ட் அது. அதுல அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இதுல கொண்டு வந்து திமுக காரன் தான் பண்ணா அப்படின்னு ஒரு பொய்யை பரப்பும் போது அது ஒட்டுமொத்த மக்களின் கோபத்தையும் ஒரு டைரக்ஷன் நோக்கி திசை திருப்புது. டிஎன் ஃபேக்ட் செக் அதை போடணுமா இல்லையா? டிஎன் ஃபேக்ட் செக் நேர போட்டிருக்கணுமா இல்லையா? ஏன் அதை போடலை இன்னும்? அது தவறுன்னு ஒரு செய்தியாவது, ஒரு மறுப்பு செய்தியே போடணும், இன்னும் போடலை. அப்போ இந்த பொண்ணை கைது பண்ணி, இந்த பொண்ணு கைது கூட வேணாம், இந்த பொண்ணை கூப்பிட்டு நான் போட்ட வீடியோ தப்பு, அது வந்து முன்னாடி நிறைய இன்சிடென்ட்ல போலீஸ் அதை பண்ணியிருக்காங்க, கடந்த காலங்களில் பண்ணியிருக்காங்க. நான் பண்ணது தப்பு தான், வீலிங் பண்ணி காலேஜ் முன்னாடி போயிட்டேன், இனிமே பண்ண மாட்டேன், மன்னிச்சிருங்க, நான் பண்ணது தப்பு தான், அந்த கம்பு மேலே ஏறி விளையாடிட்டேன் அப்படின்னு நிறைய வீடியோ போட்டிருக்காங்க. அது மாதிரி இவங்க போட சொல்ல வேண்டியது தானே. இப்போ வரைக்கும் காவல்துறை பண்ணலை. அப்போ இந்த காவல்துறை ஒருதலை பட்சமாக இயங்குதா இல்லையா? அவனை கைது பண்ணது ரைட்டு, நாங்களே சொல்கிறோம், ஆமாம். அப்போ இந்த பெண்ணுக்கு என்ன தண்டனை? இன்னொருத்தன் திருச்சியில், அவன் பேர் கார்த்தின்னு ஒரு பொறுக்கி, அவன் இந்த கோயம்புத்தூர் இன்சிடெண்ட்டை வச்சு ஓட்டிங் நடத்துகிறான். என்ன ஓட்டிங் நடத்துகிறான்னா, இந்த சம்பவம் நடந்ததுக்கு காரணம் யாரு, அம்மாவா இல்லை இவனா, கேர்லெஸ்னால அம்மா வந்து விட்டாங்களா, இல்லை சாக்லேட் கொடுத்து வெளியே போனால விட்டான், அப்படி ஏதோ ஒரு ஓட்டிங் நடத்துறான். இவன் யார் நீதிபதியா? இவன் எப்படி இதுல ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கலாம், விக்டீமையே பிளேம் பண்ண முடியும்? அவன் ஓட்டிங் நடத்துறான், அப்பட்டமா நடத்துறான், எந்த திமிரு, அதிகார திமிரு தானே பண்றான். அப்ப இவனை கூப்பிட்டு வான் பண்ணல. இவன் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட ஒரு பொறுக்கி, ஒரு பொண்ணை நான் இந்த பொண்ணெல்லாம் பார்த்தாலே கண்டந்துடமா வெட்டணும்னு தோணுன்னு சொல்லி போட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவன் இன்னைக்கு இப்படி ஒரு ஓட்டிங் நடத்துறான். இவன் ஒரு RSS வாதி. ஏன்னா சனாதனத்தை ஒழிக்கணும்னு உதயநிதி ஸ்டாலின் சட்டமன்றத்தில் பேசினதை இவன் இங்கே வந்து இவன் ஒரு தாவேகா நிர்வாகி, அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் RSS சனாதனம்ன்றது ஒரு புனிதமானது, சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொல்கிறவங்க எல்லாரும் ஒளிஞ்சு போயிடுவாங்கன்னு வீடியோ போடுறான்.
அதனால தான் இவனை கைது பண்ணாமல் வச்சுருக்காங்களோ விஜய், நமக்கு தெரியல. அப்போ இது ஒரு ஒருதலை பட்சமாக இயங்குறத சமூக வலைதளங்களில் தாவேகா மீதோ இந்த அரசு மீதோ குறை சொல்பவர்களை உடனடியாக அவங்களோட ரெக்கார்டு அந்த உள்ள வட்டத்துக்குள்ளே வர வச்சு அவங்கள டார்கெட் பண்ணி அவங்கள தூக்குற வேலையெல்லாம் இப்போ காவல்துறை செய்ய ஆரம்பிக்குது. ஆனால் ஆட்சி அதிகாரத்திலே இல்லாத திமுக சம்பந்தமாக இன்னைக்கு விஷக்கிருமிகள் மாதிரி இங்கே பரவிட்டு இருக்கிறவங்க மீது எந்த நடவடிக்கையும் இல்லை, கண்டுகொள்ளாமல் அப்படியே வச்சிருக்கு. ஒரு பக்கம் வந்து ஊடக சுதந்திரம் கடுமையா நசுக்கப்படுது, ஆமா இன்னொரு பக்கம் வந்து ஊடக சுதந்திரம் அப்படிங்கிற பேர்ல போலி செய்திகள் வந்து குவிக்கப்பட்டு சமூகத்தும் வந்து திசை திருப்பப்படுது. ஆமா இது ரெண்டுமே நடக்குது அப்படிங்கிறத ரொம்ப விரிவா பேசியிருந்தீங்க. நன்றி. நன்றி.